திருச்சி மேற்கு தொகுதியில் தொடர்ந்து பின்தங்கிக் கொண்டிருக்கின்றார் அமைச்சர் நேரு என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கிட்டத்தட்ட 2600 வாக்குகள் வித்தியாசத்திலே திருச்சி மேற்கு தொகுதியிலே 4வது சுற்று வாக்குகள் எண்ணி முடிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அமைச்சர் நேரு பின்னடைவை சந்தித்திருக்கின்றார். திருச்சி மேற்கு தொகுதியிலே தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர் முன்னிலை பெற்று வருகின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். 2600 வாக்குகள் வித்தியாசத்தில் தன்னுடைய பின்னடைவை தற்பொழுது தமிழக வெற்றிக் கழக வேட்பாளரிடம் சந்தித்திருக்கின்றார். திருச்சி மேற்கு தொகுதியிலே திருச்சியினுடைய திமுகவினுடைய முக்கிய முகமாக இருக்கக்கூடிய அமைச்சர் நேரு மற்றும் ஒன்று அதே தாவேகா அதே திமுகவை நட்சத்திரத்தை பின்னங்க செய்திருக்கின்றது தாவேகா. ஆவடியிலே 2வது சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அமைச்சர் நாசரை பின்னங்க செய்திருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம். திமுகவினுடைய முன்னிலை நிலவரங்கள் குறைந்து கொண்டே இருக்கின்றன என்பதை பார்க்கின்றோம். அதாவது சற்று முன்பாக திமுகவினுடைய முன்னிலையாக இருந்த நபர்களில் ஒருவர், திமுகவில் முன்னிலை பெற்றவர் அமைச்சர் ஆவடி நாசர், மீண்டும் ஒரு அமைச்சரை பின்னங்க செய்திருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். திமுகவின் முன்னிலை 44 குறைந்துள்ளது. தருமபுரியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நட்சத்திர வேட்பாளராக களமிறங்கி இருக்கக்கூடிய சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கின்றார். ஒரு பக்கம் தருமபுரி தொகுதியிலே மருத்துவர் ராமதாசுவினுடைய வேட்பாளர் போட்டியில் இருக்கின்றார். அவரால் அந்த தொகுதியிலே தருமபுரியிலே சௌமியா அன்புமணிக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டுக் கொண்டிருந்தது. என்றாலும் தருமபுரி தொகுதியிலே முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் அதிமுக கூட்டணியினுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய பாமகவினுடைய சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை அவர்கள் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட 18 7 தொகுதிகளில் முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். முக்கியமாக தருமபுரி தொகுதியிலே முன்னிலை பெற்றிருக்கின்றார்கள். இழந்த அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 8 சட்டப்பேரவை உறுப்பினர்கள் தேவை, அல்லது 6% கூடுதலான வாக்குகளோடு ஒரு சட்டப்பேரவை உறுப்பினர் தேவை என்ற நிலையில்தான் சௌமியா அன்புமணி நாடாளுமன்ற தேர்தலில் கடந்த முறை போட்டியிட்டார். சொற்ப வாக்குகள் வித்தியாசத்திலே, குறிப்பாக அரூர் தொகுதியில் ஏற்பட்ட பின்னடைவால் தன்னுடைய வெற்றியை இழந்திருந்தார். ஆனால் இந்த முறை தருமபுரி சட்டப்பேரவை தொகுதியில் களம் இறங்கி முதல் சுற்று வாக்குகள் எண்ணப்பட்டு வரக்கூடிய நிலையில் முன்னிலையை தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றார் மருத்துவர் அன்புமணியினுடைய மனைவி சௌமியா அன்புமணி என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றார் மருத்துவர் ராமதாஸ் என்று எதிர்பார்க்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்றான தருமபுரி தொகுதியிலே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வேட்பாளர் சௌமியா அன்புமணி முன்னிலை பெற்றிருக்கின்றார் என்பதை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். பல தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய வேட்பாளர்கள் முதல் சுற்று, 2ஆம் சுற்று, 3ஆம் சுற்று என்று 4வது சுற்றை வாக்குகள் நெருங்கி இருக்கக்கூடிய நிலையில் முன்னிலை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள். தருமபுரி தொகுதியிலே முதல் சுற்றில் முன்னிலை பெற்றிருக்கின்றார் சௌமியா அன்புமணி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.